அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி 7 காலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியாச்சு. காலையில அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்திருக்கிற ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாம தேவர்களுக்கு முன்கூட்டியே பாத்தீங்கன்னா நமக்கு பகவான் அருளக்கூடிய ஒரு அற்புத மாதம். இந்த மாதத்தை தவற விட்டா எப்படி? ரொம்ப காலையில எந்திரிக்கும் போதே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் அந்த எம்பெருமானை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நம்ம லாங் வீடியோவில் என்னுடைய ரொட்டீன் ஒர்க், அதாவது கிளீனிங் ஒர்க்கு, அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் வீடு கட்டுறதுக்காக சிறுவாபுரி முருகன் பதிகம் படிச்சுட்டு இருக்க உங்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக வீடு கட்டும் யோகம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அந்த வெற்றிலை தீபத்தையும் வேலை கிடைக்கிறதுக்கு தோரம்பருப்பு தீபமும் நீங்க போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க கேட்ட கேள்வி, சிவலிங்கம் நந்தி வச்சு வழிபடலாமா? குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்வது? லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண காயின்ஸை என்ன பண்றது? குலதெய்வ மண் எடுக்கலாமா? துளசி செடி கடையில வாங்கலாமா? எந்த துளசி செடியை பயன்படுத்தணும்? உப்பு தீபம் எப்படி ஏற்றணும்? நீங்க ஏற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி மணி பர்ஸ் எந்த கலர்ல நீங்க வைக்கிறீங்க? மணி பேக் எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்ஐசி பாலிசி நான் சொல்லியிருந்தேன், வருஷத்துக்கு 9,000ன்னு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பேர் என்ன, எல்ஐசி பாலிசி பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தின ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, சிவலிங்கம் நந்தி வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கட்டவிரல் சைஸில் இருக்கிற எல்லா சிலைகளும் நம்ம வைக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. கட்டவிரலுக்கு மேலே நம்ம அந்த சைஸில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அபிஷேகம், ஆராதனை, நெய்வேத்தியம் எல்லாமே வைக்கணும். தினமுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு 2 கல்கண்டாவது வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணணும். அது நீடடு தான் கண்டிப்பாக. ஸோ சிவலிங்கம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எனக்கு ஒன்றும் நெகட்டிவாக நடக்கலை. எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். உங்களுக்கு வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வைங்க, இல்லைன்னா சிவன் ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். இல்லை நான் மனசுலேயே கும்பிட்டுக்கிறேனாலும் சிவன் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பலன்கள் நமக்கு நல்லது நடக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எதுக்குமே நம்ம தயங்க வேணாம். உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணுங்கிறனால தான் நான் வழிபாடு செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பிரதோஷ வழிபாடு ரொம்ப தீவிரமாகவும் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் நெகட்டிவாக எதுவுமே இல்லை. எங்கள் வீட்லேயும் எந்த பிரச்சனைகளும் இல்லை, நல்லதுதான் நடக்குது. 2வது கேள்வி, குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்வதுன்னு கேட்டிருந்தீங்க. இதை பற்றின லாங் வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். குலதெய்வம் தெரியாதவங்க ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல நான் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தேன். அதில் பாருங்க. குலதெய்வம் தெரியாதவங்க காமாட்சி அம்மனை காமாட்சி அம்மன் விளக்கை வச்சு வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு வழிபாடலாம். இல்லை திருவண்ணாமலையார், அண்ணாமலையார் நினைச்சு நீங்க சீக்கிரம் குலதெய்வத்தை என் கண்ணில் காட்டுங்கன்னு சொல்லி அவங்கள நினைச்சு வழிபாடு செய்யணும். அவங்களையே குலதெய்வமா நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க என்னுடைய உண்மையான குலதெய்வத்தை நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம எந்த பூஜையும் செய்து பலன் இல்லையான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது குலதெய்வங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினை பத்தின அத்தனை டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அதுல பாருங்க. அதுல குலதெய்வத்தோட முக்கியத்துவத்தையும் குலதெய்வத்திடம் பேசுவதை பத்தியும் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை காயின் என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. இது 2-3 பேர் கேட்டுட்டீங்க. அந்த காயின்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 5 ரூபா காயின் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதை நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வியாழக்கிழமை சாயங்காலம் நம்ம குபேர பூஜை பண்றோம், இல்லை வெள்ளிக்கிழமை காலையில பண்றோம்னாலும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த பூஜாரிலே இருக்கட்டும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ வியாழக்கிழமை பண்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இருக்கட்டும். சனிக்கிழமை நீங்க அது எப்பவும் வைக்கிற ஒரு டப்பால போட்டு வைங்க. என்ன கேட்டா ஒரு மண் குடுவையில காயின்ஸை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தன ஆகாஷன சக்தியை பெருக்கி கொடுக்கும். நான் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மண் குவளையில தான் அந்த காயின்ஸை பூஜை முடிஞ்சோடனே எடுத்து வச்சிருவேன். திரும்ப அடுத்த பூஜை பண்ணும்போது அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப பூஜை பண்ணுவேன். ஸோ இப்படிதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி குலதெய்வ மண் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க கோவில்ல இது மாதிரிலாம் நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நான் பூசாரிக்கிட்டலாம் போய் நான் கேட்கல. அந்த வாசப்படியில இருக்கிற மண்ணை ஒரு பிரசாதமா ஒரு குலதெய்வத்தோட ஒரு நம்ம பிடிச்ச ஊருக்கு போனா ஏதாவது பூ பறிச்சுட்டு வருவோம்,
இல்லை வந்து ஏதாவது நினைவாக வந்து எடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி வந்து குலதெய்வத்தை போய் என்னால் அடிக்கடி பார்க்க முடியல. வருஷத்துக்கு 2 தடவை அது மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம வீட்டில் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளை வந்து எப்பவுமே காத்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு அன்பின் காரணமாக எடுக்கிறேன். இதை ஏன் வந்து குலதெய்வ மண்ணெலாம் எடுக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. குலதெய்வ மண்ணை எடுத்து குலதெய்வத்தை வந்து கட்டி போடுறது, இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அதனால சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண போறது இல்லை. நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காக்கிற குலதெய்வத்தை மனசார நினைச்சு நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி குலதெய்வ மண்ணை வந்து நம்ம வீடு கட்டும் போது நிலைவாசல் வந்து பதிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்ப நவதானியங்கள் இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ மண்ணையும் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பானது. நம்ம நிலைவாசல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம எப்ப நமக்கு ஆபத்துனாலும் அவங்க தான் முன்னாடி ஓடி வருவாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வந்து நம்ம வாசல்ல வந்து மண் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி வாடகை வீட்டுல இருக்கவங்க வந்து குலதெய்வ மண்ணை வந்து முடிச்சு மாதிரி மஞ்சள் தண்ணியில முடிச்சு போட்டு மேல வந்து கட்டி தொங்க விட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்க வெள்ளி செவ்வாய்னா சாம்பிராணி வந்து காமிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து வழிபாடு செய்யலாம், ஒண்ணுமே தவறு கிடையாது. துளசி செடி வந்து கடையில வந்து வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து துளசி செடி வந்து தானா கிடைக்காது. அதே மாதிரி நம்ம வீட்டுல தானா முளைச்சிருந்தா கூட அதை எடுத்து ஒரு தொட்டியில வச்சு நம்ம செய்யலாம். அப்படி கிடைக்காதவங்க கண்டிப்பா வந்து கடையில வாங்குறது ஒன்றும் தவறு இல்லை. துளசி மாடத்தோடய நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி எந்த துளசி, கருந்துளசி இருக்கும், பச்சை கலர் துளசியும் இருக்கும். ரெண்டுல எது பயன்படுத்துவதுன்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச துளசி தான். துளசியில வந்து பாரபட்சம் இல்லை. கருப்பு சிவப்புங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும்தான், செடிகளுக்கு இயற்கைக்கெல்லாம் கிடையாது, கடவுளுக்கும் கிடையாது. அதனால உங்ககிட்ட எந்த துளசி இருக்கோ அதை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். எல்லாமே வந்து நன்மைக்கு தான். நம்ம கிட்ட ஒருத்தங்க தேடி வராங்க, பிரபஞ்ச சக்தி ஒண்ணு தேடி வருது அப்படின்னா அது நன்மைக்காக தான் இருக்கும். நம்ம அதை நல்ல கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எல்லாமே நல்லதாவே நடக்கும். உப்பு தீபம் ஏத்துவீங்களான்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. உப்பு தீபம் நான் ஏத்துவேன். ஆனா வந்து முதல்ல வந்து வெள்ளிக்கிழமை ஏத்திட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது எனக்கு எப்ப தோணுதோ அப்ப கரெக்டா வந்து நான் ஏத்திடுறேன். ரொம்ப வந்து அதை வாரம் ஏத்துறது இல்லை. ஆனா வாரம் ஏத்துனதுக்கான பலன் வந்து எனக்கு நல்லாவே கிடைச்சது. அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உப்பு பரிகாரங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த உப்பு தீபத்தை வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிரஹோரையில நம்ம வந்து ஏத்தும் போது நமக்கு மகாலட்சுமி தாயோட அருள் வந்து பரிபூர்ணமா வந்து கிடைக்கும். அதே மாதிரி மணி பர்ஸ் வந்து எந்த கலர்ல, நீங்க மணி பேக் வந்து எந்த கலர்ல வந்து வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டான ஒரு கேள்விதான். இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, என்னோட மேஜிக் பாக்ஸ், என்னோட சேவிங்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். நான் வந்து பணத்தை வந்து எந்த பாக்ஸ், எந்த கலர் பாக்ஸ்ல சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சள் கலர் பாக்ஸ் வந்து சதுரமோ இல்லை வட்டமோ, மஞ்சள் கலரா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய நிறம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம வந்து காசு வந்து வைக்கிறது. அதே மாதிரி பச்சை கலர் வந்து பாத்தீங்கன்னா குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனால பச்சை கலர் பர்ஸோ இல்லை பச்சை கலர் வந்து பையோ கிடைச்சா கண்டிப்பா அதுல நான் நகையும் பணமும் தான் வைப்பேன். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட். அந்த மாதிரி கலர் வந்து எங்க வீட்டுக்காருக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சை கலர்ல வந்து பர்ஸ் தான் வாங்க சொல்வேன். பச்சை கலர்ல வந்து பர்ஸ் வாங்குங்க, ரொம்ப வந்து டார்க் பச்சை கிடைக்காட்டுமே ஒரு லைட் கிரீனாவது அதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து நீங்க கேட்ட கேள்வி. கடைசி கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி வந்து நான் வருஷத்துக்கு 9,000 வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பாலிசின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் லாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்ஐசி பாலிசி தான். 16 வருஷம் கட்டணும். என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து கட்ட ஆரம்பிச்சாரு. ஸோ இப்போ வந்து அவனுக்கு 9 வயசு ஆகுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முடியும் போது 5.5 லட்சம் என்னமோ வரும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு டீட்டெயில் இன்னும் தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல எளிமையான ஒரு பாலிசி. நமக்கு பிள்ளைங்க வந்து நமக்கு வந்து சின்ன வயசா இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர்ல போட்டு நம்மளை வந்து நாமினியா போடுவாங்க. அப்படி போடும்போது நமக்கு அவங்க காலேஜ் போகும்போதோ இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேவை ஏற்படும் போது வயசுல கண்டிப்பா வந்து அந்த பணம் வந்து யூஸ் ஆகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு சாமி படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு அந்த தீப பொடியும் வந்து போட்டு வச்சுட்டேன். நைட்டு நல்லா ஊறிச்சு அப்படின்னா காலையில் நம்ம தீபம் ஏற்றும் போது ரொம்ப ஒரு நறுமணமாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் க்ளீன் பண்ணது இல்லையா, அதனால திங்கக்கிழமை நான் க்ளீன் பண்ணுவேன். அடுத்து வந்து வியாழக்கிழமை ஒரு தடவை க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமா வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில வந்து குலதெய்வத்தோட ஆசையோட எம்பெருமான் ஆசையோட நல்லபடியா வந்து முருகப்பெருமானுக்கும் எல்லாருக்கும் வந்து நாளைக்கு பூஜை பண்ணணும். ஸோ நீங்களும் வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன பொருள் இல்லையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. காலையில வந்து அந்த பொருள் இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நல்லபடியா பூஜை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி.